நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்கள பார்த்தாலே வந்துட்டு அவங்க ஹேர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல அடர்த்தியாக டென்ஸாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்கள வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்கன்னு அப்பட்டமாக தெரியும். அவங்க சொல்லவே வேண்டியதில்லை, ஊருக்கே தெரியும் அவங்கள பார்த்தா அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அதே சமயம் நீங்கள் இந்த செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களா சொல்லாமல் அது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. படத்தில் நடிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை விளையாடும் போதாக இருக்கட்டும், எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே அது நேச்சுரல் ஹேர் மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நேச்சுரலான ரிசல்ட்ஸ் வேணும்னா அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் முக்கியம், நம்ம சைட்லேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நான் டாக்டர் முத்து பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். சரி, உங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கம்ப்ளீட்லி நேச்சுரலாக இருக்கணும், பார்த்தா யாருமே அது டிரான்ஸ்பிளான்ட்னு கண்டுபிடிக்கக்கூடாதுன்னா அது வந்து 4 ஃபேக்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஹேர் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹேர் லைன்னு ஒன்றும் கிடையாது, நம்ம தலையில் எங்கே வந்து ஹேர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டார்ட் ஆகிறத வந்து நம்ம ஹேர் லைன்னு சொல்லுவோம். யாரோட ஃபேஸை நம்ம பார்த்தோன்னாலும் நம்ம ஐ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹேர் லைனுக்கு தான் நம்மளே அறியாமல் போகும். ஸோ இந்த ஹேர் லைனுங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக இருக்கோ அதை பொறுத்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நேச்சுரலாக ஃபீல் ஆகும். ஸோ ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு மேலுக்கு அவங்களோட ஹேர் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு இர்ரெகுலர் ஹேர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுருக்கமாக தமிழில் சொல்லணும்னா அதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட ஷேப்போ பேட்டர்னோ எதுவும் இருக்காது. கச்சா முச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக இர்ரெகுலராக இருக்கும். இதுதான் வந்து நார்மலாக இருக்கிற பேட்டர்ன். ஸோ இதை மெடிக்கல் டேர்மில் டாக்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா வந்துட்டு மேக்ரோஸ்கோபிக்கலி இர்ரெகுலர் ஆஸ் வெல் அஸ் மைக்ரோஸ்கோபிக்கலி இர்ரெகுலர். மேக்ரோஸ்கோபிக்கலி இர்ரெகுலர்னா ஒரு ப்ராடாக ஒரு மேக்ரோஸ்கோப்பிக்காக நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் இருக்காது. நேராவோ இல்லை வட்டமாவோ இல்லை முக்கோணமாவோ எந்த ஒரு பேட்டர்ன் இருக்காது. மைக்ரோஸ்கோபிக்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் கிட்ட போய் பார்த்தோன்னாலும் அப்போவுமே கூட அதில் எந்த ஒரு பேட்டர்னும் தெரியாது, அப்பையும் வந்து இர்ரெகுலராக இருக்கணும். ஸோ ஒரு நல்ல நேச்சுரலான ஹேர் லைன்னா வந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்தாலும் சரி, இர்ரெகுலராக ஒரு பேட்டர்னே இல்லாமல் கச்சா முச்சான்னு இருக்கணும். பட் வந்து நீங்கள் நிறைய பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்கள பார்த்துருப்பீங்க, அவங்கள நேரில் பார்த்தாலே தெரியும் கோடு போட்ட மாதிரி வந்து ஹேர் லைன் இருக்கும். ஸோ இந்த ஹேர் லைனுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த ஹேர் லைன் மட்டும் சரியாக வரலன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்கன்னு இல்லை, உங்களை ஒரு ரேண்டம் பர்சன் யாருன்னே டிரான்ஸ்பிளான்ட்னால என்னன்னு தெரியாத ஒரு ஊரில் இருக்கிற பாட்டி பார்த்தாங்கன்னா கூட அவங்களும் அதை வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அப்பட்டமாக வந்து காட்டி கொடுக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஹேர் லைன் நேச்சுரலாக வச்சாச்சு. அடுத்து என்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைப் ஆஃப் த ஹேர். இது வந்து நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஹேர் ஃபால் இருக்கிறவங்க யாரோட ஹேரில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். யாருக்காக இருந்தாலும் ஹேர் லைன் எடுத்தோடனே வந்து திக்காக வந்து ஸ்டார்ட் ஆகாது. சைட்லேயா இருக்கட்டும், ஃப்ரண்ட்லேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன சாஃப்டான ஹேர்ஸ், பூ முடி மாதிரி சின்ன சின்ன ஹேர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கிராஜுவலாக போக 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 பார்த்தீங்கன்னா ஹேர் அப்படியே கொஞ்சம் திக்கான ஹேராக மாறும். ஸோ இப்போ நான் இந்த சின்ன சின்ன ஹேர்னு சொல்கிறது என்னென்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 1 row 2 rows வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் ஃபாலிக்கிள்ஸாக நம்ம பிளேஸ் பண்ணணும். வேற அப்படியே கிராஜுவலாக உள்ளே போக டபுள் ஃபாலிக்கிள்ஸ், ட்ரிபிள் ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிராஃப்ட் பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஒரு சில முடியெல்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நம்ம பியர்டு ஹேர் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி உங்கள் டோனர் ஏரியாலே கூட பின்னாடி இருக்கிற நடுவில் இருக்கிற ஹேர், சேஃப் டோனரில் இருக்கிற ஹேர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ அந்த ஹேரை வந்து நம்ம ஹேர் லைனில் பிளேஸ் பண்ணுறோன்னா அது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். வேறஸ் வந்து உங்கள் காதுக்கு பின்னாடி இருக்கிற ஹேர், ஓகேங்களா, அதே மாதிரி புடனிலேயே வந்து கொஞ்சம் லோவர் மோஸ்ட்டாக இருக்கிற ஹேர், இந்த ஹேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பேரிட்லி சாஃப்டாக இருக்கும், தின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேர் எடுத்து நம்ம டெம்பிளில் பிளேஸ் பண்ணுறோம், ஹேர் லைனில் பிளேஸ் பண்ணுறோன்னா அது வந்து மோர் சாஃப்டர் லுக், அந்த ஒரு நேச்சுரல் லுக்கை கொடுக்கும். அண்ட் கிராஜுவலாக நம்ம உள்ளே போக 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 வந்து இன்னும் ஒரு திக்கரான ஹேர்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் ஹேர் லைன் இர்ரெகுலராக வச்சுட்டேன், அதே மாதிரி வைக்கிற ஹேருமே கூட பியர்டு ஹேர் அந்த மாதிரி திக்கான ஹேர் இல்லாமல் நல்லா சாஃப்டான ஹேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது மட்டும் போதுமா என்னோட ஹேர் லைன் நேச்சுரலாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப முக்கியமான ஃபேக்டர், தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேர் எக்ஸிட்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு நம்ம தலையிலிருந்து ஹேர் வந்து என்ன ஆங்கிளில் வெளியே வருது, ஓகேங்களா. இப்போ பொதுவாக நம்ம ஆங்கிள்ங்கிறது என்ன சொல்லுவோம், இப்போ இந்த இட்டாலியில் இருக்கிற அந்த டவர் எடுத்துக்கோங்க, சாஞ்ச கோபுரம் அதை எடுத்துக்கோங்க. இப்போ அது தரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் சாஞ்சிருக்கு. ஸோ தரைக்கும் அந்த கோபுரத்துக்கும் இருக்கிற அந்த ஆங்கிளை தான் வந்து நம்ம ஆங்கிள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கோணத்தை தான் வந்து நம்ம ஆங்கிள் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த தரை வந்து உங்கள் ஸ்கின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க.
அந்த கோபுரம் தான் வந்து ஹேர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கின்னில் இருந்து ஹேர் வந்து என்ன ஆங்கிளில் வெளியே வருது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட நேச்சுரல்னஸ் அமையும். ஸோ நார்மலாக ஒருத்தருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர்லைன் ரீஜனில் ஃப்ரண்ட்டில் ஹேர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலலாம் வந்துட்டு ஒரு 10 டிகிரிலேருந்து 20 டிகிரி ஆங்கிள், ஓகேங்களா? இப்போ தரை இருக்குன்னா தரையிலேருந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு 10 to 20 டிகிரி ஆங்கிளில் தான் வந்து ஹேர் எக்ஸிட் ஆகும். அதே கொஞ்சம் நம்ம நடுவில் போக 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 பார்த்தீங்கன்னா 20 to 30 டிகிரி, 30 to 40 டிகிரின்னு சொல்லிட்டு ஹேரோட ஆங்கிள் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்தந்த ஏரியாவில் கரெக்டான ஆங்கிளில் ஹேரை பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் அது பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். இதை சரியாக பண்ணாதனால தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, முடியெல்லாம் அடர்த்தியாக இருக்கும், பட் அப்படியே நேராக குச்சி மாதிரி நின்றுட்டு இருக்கும். அவங்க என்ன ட்ரை பண்ணாலும், எப்படி சீவை ட்ரை பண்ணாலும் வந்துட்டு அவங்க முடி வந்து மேலே குச்சி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னால இப்படி தான் இருக்கும், ஹேர் கோடு போட்ட மாதிரி இருக்கும், அதே மாதிரி முடி வந்து நேராக குச்சி மாதிரி மேலே நின்றுட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அந்த ஆங்கிள் கரெக்டாக பிளேஸ் பண்ணாதனால தான் அந்த ஹேர் அப்படி இருக்குது. ப்ராப்பர் ஆங்கிளில் ஹேர் பிளேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். இது தவிர 4th இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஹேர் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு என்ன ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஹேரோட டைரக்ஷன் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறதுனா, எப்படி ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வருதோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் பார்த்தும் வளரும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பின்னந்தலையில் உச்சந்தலையில் இருக்கிற சுழி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அந்த சுழியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஹேர் ஒவ்வொரு டைரக்ஷனில் வந்து வளர்ந்துருக்கும். அதனால தான் உங்களுக்கு சுழி மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஹேர் இந்த சைட் பார்த்து வளரும், அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேர் இந்த சைட் பார்த்து வரும், நடுவில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்டாக பார்த்து வளரும். ஸோ இது வந்து இந்த பேட்டர்னும் யூனிவர்சலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தங்க தலையிலையும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் ஹேர் வளரும். இது தவிர இன்னுமே சின்ன சின்ன மைனரான ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மேலுக்கு ஹேர்லைன் டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் ரிசீட் ஆன மாதிரி, கொஞ்சம் வந்து லேசாக நெத்தி ஏறின மாதிரி டிசைட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிளண்ட்டான ஹேர்லைன் டிசைன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஃபேஸாக இருக்குன்னா ஹேர்லைன் வந்து கொஞ்சம் ஒரு பிளண்ட்டாக டிசைட் பண்ணணும். அதே உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஃபேஸாக இருக்குன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக ரிசீட் ஆன மாதிரி ஹேர்லைன் டிசைன் பண்ணணும். ஸோ ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் வந்து மாறும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நேச்சுரலாக இருக்கும். சரிங்க, இதெல்லாம் இருக்கே, இப்போ சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸ்க்குலாம் இந்த விஷயம்லாம் தெரியாதா, இல்லை சர்ஜரி பண்ணுற கிளினிக்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். சும்மா ChatGPTல அடிச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒன்றும் வந்து சீக்ரெட்டோ யாருக்கும் தெரியாத விஷயமும் கிடையாது. பட் ஸ்டில் ஏன் வந்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து வர மாட்டேங்குது? நான் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பார்த்தா வந்துட்டு ஹேர்லைன் அன்நேச்சுரலாக தான் இருக்குது. நேச்சுரலான ரிசல்ட்ஸ் பார்க்குறதே வந்து ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர். ஒரு டைம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற ப்ரொசீஜர். அதே மாதிரி இது வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்ட் மாதிரி, ஓகேங்களா? அதாவது வந்து என்னதான் ஒரு பெயிண்ட் எடுத்து ப்ரஷ் எடுத்து வரைஞ்சா படம் வந்துடும் நம்ம சிம்பிளாக வாயில சொன்னாலும், அந்த பெயிண்டிங் பண்ணுறங்கிறது ஒரு ஆர்ட் மாதிரி. லைக்வைஸ் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டும் ரொம்ப பேஷனேட்டாகவும் ஆர்டிஸ்டிக்காகவும் பண்ணினா மட்டும்தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து இதில் வந்து உங்கள் கையில் எதுவுமே கிடையாது. உங்கள் டாக்டர் எப்படி சர்ஜரி பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு நேச்சுரலான ரிசல்ட்ஸ் வருமே தவிர, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்னாலையோ இல்லை நீங்கள் ஸ்பெஷலாக ஏதோ சப்ளிமெண்ட்ஸோ இல்லை ட்ரீட்மெண்ட்ஸோ ஃபாலோ பண்ணி ஹேர் நேச்சுரலாக வர வச்சிடலாங்கிறது பாசிபிள் கிடையாது. பியூர்லி வந்து உங்களோட சர்ஜனோட கையில் தான் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.